இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஐயனார் துணை தாங்க. இன்றைக்கி நம்ம ஐயனார் துணையில் என்ன போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை சேரனோட காதல் தாங்க போயிட்டுருக்கு. வீட்டுக்கு ஜாலியாக வந்துட்டாருங்க. வந்துட்டு எல்லோரும் என்ன நினச்சிருக்காங்க, அண்ணன் ரொம்ப கவலையாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. என்னடா எல்லோரும் சாப்பிட்டீங்களா, இன்னும் சாப்பிட்லனே அப்படின்னு. இப்போ வாங்கடா சாப்பிடலாம். என்னென்ன அண்ணன் சிரிச்சுக்கிட்டே இருக்கு, ஒன்றும் புரியல அப்படிங்கிற குடும்பமே அண்ணனை பார்த்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே சோகத்தோடு இருக்காருன்னு குடும்பம் நினச்சிட்டு இருக்கு. ஆனால் நம்ம அண்ணன் இங்கே ஜாலியாக சந்தோஷமாக லவ் மூடில் இருக்கார். அந்த டைம் பார்த்தீங்கன்னா வெளியே வராரு. அவங்க அப்பா வந்து உட்காந்துக்கிட்டு ஃபோன் பார்த்துட்ருக்காங்க. வந்து என்னப்பா சாப்பிட்டீங்களே, இதை கேட்கவாடா இங்கே வந்தேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா ரியாக்ஷன் கொடுத்துட்ருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் வாசலில் உட்காந்து அப்படியே காதல் மலையில் சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருக்காரு. என்னடா சோகமாக இருக்கியா, நமக்கு நல்லதே நடக்கும்டா அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா தமையும் சோகத்தோடு இருக்காரு. நிச்சயதார்த்தம் நின்ற கவலையில் இருக்காரு அப்படின்னு நினச்சிட்டு அப்பா வந்து நமக்கு ஒன்று விட்டு போச்சுன்னா அதோட பெட்டரா வரும்டா அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிட்டுருக்கு. நீங்கள் சொன்னது கரெக்டு தான்ப்பா அப்படிங்கிற மாதிரி அவர் லவ் மூடில் இருக்காருப்பா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நிலா வந்து சோழனை கூப்பிட்டு தனியாக பேசணும் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க. நம்ம தலைவர் அப்படியே போயிட்டார் லவ் மூடுக்கு. அத்தாடி நம்மளை கூப்பிட்றாங்களே என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொமான்டிக்காக அப்படியே மேக்கப்லாம் பண்ணிவிட்டு உள்ளே போகிறாரு. அங்கே போனால் அவர் நினைக்கிற மாதிரி ஒன்றுமே இல்லைங்க, ஜீரோ தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீலா சொல்கிறேன், நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க, நான் பேச வந்தது அண்ணனை பற்றி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ணனை பற்றியா, அண்ணன் 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 அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாரு. அதுக்கப்புறம் நீலா சொல்கிறாங்க, போன டைம் மாதிரி அண்ணன் இந்த டைம் வருத்தமாக இருப்பார், போன டைம் மாதிரி வீட்டை விட்டு வெளியே போயிடுவார், நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க, வீட்டை பூட்டி சாவி கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கோங்கன்னு சொல்கிறதுக்காக கூப்பிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இதை சொல்லவாங்க குட்டியே, ஆமாம் அண்ணன் அப்புறம் தேட முடியாதுல்ல, அப்புறம் எங்கேயாவது போயிட்டாருன்னா சரிங்க நீங்கள் தயவு செய்து வெளியே போகிறீங்களா அப்படிங்கிற எனக்கு கொஞ்சம் அனீஷியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார். அதுக்கப்புறம் சரிங்க வெளியே போகணுமா, ஆமாம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோழன் வந்து பாண்டி பல்லவனை கூப்பிட்டு தூங்கி கிடக்கும்போது உட்காந்துக்கிட்டு இருக்காரு. வாங்கடா உங்கள் 2 பேர்ட்டையும் தனியாக பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சொன்னோன்னே எதுக்குண்ணே, இங்கே இருந்தால் அண்ணன் தூங்குற மாதிரியே இருக்கும், அந்த அதாட்டில் லெட்டர் லிஸ்ட்டு போயிடும்டா, நம்ம தனியாக பேசணும் அப்படிங்கிற மாதிரி கூட்டிகிட்டு போய் அண்ணன் நம்ம 3 பேரும் தாண்டா கவனமாக பார்த்துக்கிறணும், போன டைம் மாதிரி வீட்டை விட்டு வெளியே போனாலும் போயிரும்டா அப்படிங்கிற மாதிரி வந்து சோழன் சொல்லிக்கிட்டு இருக்காரு. என்னண்ணே பல்லவன் சொல்கிறாரு, என்னண்ணே நைட்டு ஃபுல்லாமல் உட்காந்து பார்த்துட்ருக்கணும். ஆமாடா அதுக்கு பாண்டி சொல்கிறாரு, அண்ணன் வேணுமா வேணாமா, வேணும், அப்போனா நைட்டு ஃபுல்லாக முடிச்சு தான் ஆகணும். உடனே சோழன் சொல்கிறாரு, அவன் சொல்கிறது கரெக்டு தான்டா, ஆளுக்கு 2.5 மணி நேரமாக பிரித்து டியூட்டி பார்ப்போமா, என்னமோ வேலை ஜாப்பு நைட் டியூட்டி பார்க்குற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க அவங்க அண்ணன். ஆனால் நம்ம தலைவர் அங்கே லவ் மூடில் ஜாலியாக தூங்கிட்டு இருக்காங்க. இவங்க 3 பேர் தூக்கம் இன்றைக்கி நைட்டு கெட்டு போகுதுன்னு நினைக்கிறோம். சீரியல் நடக்குது, நாளைக்கு பார்க்கலாம்.